2019ஆம் ஆண்டு இலங்கை தேசிய பாதுகாப்புக்கு அச்சம் விளைவு ஏற்படுத்தும் விதத்தில் ஈஸ்டர் குண்டு தாக்குதல் நடைபெற்றது. அதுக்கு அமைய அன்றைய தினம் முதல் இன்றைய தினம் வரை தொடர்ச்சியாக இந்த வழக்கு விசாரணைகள் நடைபெற்றது. அதுக்கு ஒரு திருப்பு முனையாக இன்றைய தினம் இலங்கை நீதிமன்றத்தில் விசேட ஒரு தீர்மானத்தை வெளியிட்டிருக்கின்றார்கள். இன்றைய தினம் முன்னாள் போலீஸ் அதிபராக இருந்த பூஜ்ய ஜெயசுந்தர அவர்களுக்கும் அதே போன்று முன்னாள் பாதுகாப்பு செயலாளராக இருந்த ஏமசிறி பெர்னாண்டோ ஆகிய அவர்களுக்கு இன்றைய தினம் நீதிமன்றத்தின் 3 நீதிவான்கள் முன்னிலையில் அவர்களுக்கு மரண தண்டனை அளித்திருக்கின்றார்கள். இது இலங்கை வாழ் மக்களுக்கு ஒரு விசேடமான ஒரு திருப்பு முனையாக அமையக்கூடிய ஒரு வழக்காக இருக்கும். காரணம், இந்த வழக்கு தொடர்ச்சியாக பல்வேறு காலங்களில் விசாரணைக்கு வந்தது. பலர் நினைத்தார்கள் இது காலத்தின் போக்கில் இதுவும் அடியாகிவிடும் என்று. ஆனால் இன்றைய தினம் அதுக்கு நியாயங்கள் கிடைத்திருக்கின்றது. அதுக்கமைய 3 நீதவான்கள் தொடர்ச்சியாக இந்த வழக்கை விசாரித்து இது தொடர்பாக பல விடயங்களை ஆராய்ந்து இவர்கள் இருவருக்கும் இன்றைய தினம் மரண தண்டனை கொடுத்திருக்கின்றார்கள். இலங்கை புலனாய்வு துறையில் இருந்த நிலந்த ஜெயவர்தன் அவர்கள் இது தொடர்பாக 2019ஆம் ஆண்டு ஈஸ்டர் அட்டாக் நடைபெறும் என்கின்ற அந்த தகவலை பூஜ்ய ஜெயசுந்தர அவர்களிடம் கொடுத்திருந்தாலும் அவர் அதுக்கு சரியான நடவடிக்கைகளை எடுக்காதமே காரணத்தினால் இன்றைய தினம் பூஜ்ய ஜெயசுந்தர அவர்களுக்கும் அதே போன்று ஏமசிறி பெர்னாண்டோ அவர்களுக்கும் மரண தண்டனை கொடுத்திருக்கின்றது. நான் இந்த தருணத்தில் உங்களுக்கு ஞாபகப்படுத்த கடமை புரிந்திருக்கின்றேன். ஏமசிறி பெர்னாண்டோ என்கின்ற முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் அந்த ஈஸ்டர் அட்டாக் நடைபெற்ற தினத்தில் கொச்சிக்கடை புனித அந்தோனியார் ஆலயத்தின் முன்பு இருந்து அவருடைய வண்டியில் இருந்து அவர் குறிப்பிட்டார் ஒரு விடயம், உண்மையில் இவர்கள் அடிப்பார்கள் என்று தெரியும், ஆனால் இவ்வாறு அடிப்பார்கள் என்று எங்களுக்கு தெரியாது என்று ஒரு வசனத்தை குறிப்பிட்டார். அந்த வசனத்துக்கு அமையதான் ஏமசிறி பெர்னாண்டோ அவர்கள் அவருடைய பொறுப்பை சரியான முறையில் செய்யவில்லை என்பதற்கான பல்வேறு விமர்சனங்கள் எழும்பியது. விமர்சனங்களுக்கு அமையாக அவர் இந்த வழக்கில் ஒரு விசேட புள்ளியாக இருந்தார். இவர்கள் இருவரும் இன்றைய தினம் இலங்கை நீதவான் மன்றத்தில் மூலியமாக மரண தண்டனை அளித்திருக்கின்றது. அதே போன்று என்பிபி அரசாங்கத்துக்கு வாக்குறுதியை வழங்கிய மக்களும் இன்றைய தினம் சிந்தித்திருப்பார்கள், தண்டனை கிடைக்கும், ஆனால் இவ்வளவு சீக்கிரமாக கிடைக்கும் என எதிர்பார்க்கவில்லை என்று தான் கண்டிப்பாக மக்களும் சிந்திப்பார்கள். அதற்கமைய இன்றைய தினம் இந்த விசேடமான வழக்குக்கு அமைய 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற இந்த குண்டு தாக்குதலுக்கு அமைய பல்வேறு விசாரணைகள் தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதற்கமைய சலே அவர்கள் தற்பொழுது குற்றப்புலனாய்வு பிரிவின் விசேட பாதுகாப்புடன் அவர்களிடம் விசாரணைகள் எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள். எதிர்வரும் காலத்தில் இதுக்கு சரியான இந்த குற்றங்களை செய்தவர்கள் யார் என்பதை இலங்கை அரசாங்கம் வெளியிடும் என்பது மக்களுடைய நம்பிக்கையாக இருக்கின்றது. ஷார்ட் நியூஸ் செய்திகளுக்காக இன்றைய தினம் நீதிமன்ற வளாகத்துக்கு சென்று அங்கே நடைபெற்ற சில விடயங்களை கண்காணித்து அதுக்கு அமைய இந்த தகவல்களை உங்களுக்கு வழங்குகின்றோம். மேலும் பல தகவல்களுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.